ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல். எப்போவுமே நம்ம எல்லாருமே சந்தோஷமாக இருந்தால் தான் நம்ம லைஃப்பும் சந்தோஷமாக இருக்கும். நம்மளை நம்பி இருக்கிறவங்களையும் நம்ம சந்தோஷமாக பார்த்துக்க முடியும். ஸோ கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து ஒரு ரொட்டீன் விலாக் தான். லாஸ்ட்டு ரொட்டீன் விலாகும் கூட ஷேர் பண்ணியிருந்தேன். கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. கோயில் போயிட்டு வந்தது, தண்ணி மாற்றி குடித்தது எல்லாமே சேர்த்து எனக்கும் குட்டி பசங்களுக்கும் கோல்டு, காஃபு, லைட்டாக ஃபீவர் கூட வந்துடுச்சு. இன்னுமே சரியாக போகலை. அப்படியே அங்கங்கே இருக்குது. அப்படி இருந்தும் சரி, ஓகே, அப்படியே போயிட்டுருக்கு. குட்டி பசங்க 2 நாள் ஸ்கூல் லீவ் போட்டாங்க. தேர்ஸ்டே, ஃப்ரைடே மட்டும்தான் ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டேன். ஸோ அவங்க போன பிறகு ஃப்ரைடே அப்படின்றதுனால ரசம் பண்ணக்கூடாது தான் வீட்டில். பட் என்ன பண்ணுறது, குழந்தைங்களுக்கு ரொம்ப காஃப் அதிகமாக இருக்குது. ஸோ வேறு எந்த ரைஸ் கொடுத்தாலும் அவங்களுக்கு செட் ஆகாது. ஸோ தூதுவளை ரசம் தான் நான் பண்ணியிருந்தேன். காலையில் வெளியில் எழுந்துட்டு வாசல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு எங்கள் அம்மா வீட்டில் போயிட்டு எல்லோரும் தூங்கிட்டு இருந்தாங்க. ஒரு 5:45 இருக்கும். அந்த டைமில் போயிட்டு தூதுவளை இலை பறிச்சிட்டு வந்துட்டு அதை வச்சு சிம்பிளாக ரசம் பண்ணிட்டேன். ஒரு மிக்ஸி ஜாரில் 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், ஒரு 15 இலை இருக்கும். அதில் முள் மட்டும் எடுத்துட்டு அதில் போட்டு ரசத்துக்கு அரைக்கிற மாதிரி லைட்டாக அரைச்சிக்கோங்க. கூடவே ஒரு சின்ன தக்காளி, அதுக்கப்புறம் நான் ஒரு தக்காளி கையால் பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். கொஞ்சமாக புளி, ஒரு பாத்திரம் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு போட்டுட்டு கொஞ்சமாக பெருங்காயம், காஞ்ச மிளகாய் இதெல்லாம் பொரிஞ்ச பிறகு கூடவே கொஞ்சம் 5-6 பல் பூண்டு தட்டி அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்த பிறகு நம்ம புளி, அதுக்கப்புறம் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, புளி கரைச்சிட்டு தக்காளி, தூதுவளை, மிளகு, சீரகம் இது எல்லாத்தையும் அதில் தண்ணி எவ்வளோ தண்ணி வேணுமோ அது கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு தட்டு போட்டு மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். தூதுவளை ரசம் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து கோல்டு அந்த காஃப் டைம்லலாம் கொடுக்கலாம் அப்படின்றதுனால என் குட்டி பசங்க எப்போவுமே மருந்தே போட்டுக்க மாட்டாங்க. அதாவது எப்படின்னா ஸ்வீட்டாக இருக்க மருந்தெல்லாம் போட்டுப்பாங்க. மருந்து டேஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. என் பெரிய பையன் எல்லாமே போட்டுப்பாங்க. அவர் கொஞ்சம் புரிஞ்சுப்பார், எது கொடுத்தாலும் மருந்து அப்படின்னா குடிச்சிடுவார். சின்னவர் வந்து மருந்தே சாப்பிட மாட்டார். அவனோட இம்யூனிட்டி பவரே தான் அவனோட உடம்பை வந்து சரி பண்ணுமே. எப்போவுமே மருந்தே போட்டுக்க மாட்டார். இந்த துளசி தண்ணி அந்த மாதிரி கஷாயம் வச்சு கொடுத்தாலும் சாப்பிட மாட்டான். ஸோ அதனால் அவனுக்கு என்ன பண்ணுறது, ஃபுட்டில் தான் எதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தூதுவளை ரசம் பண்ணி லன்ச் பேக் பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. அனுப்புனதுக்கப்புறமா தான் ஃப்ரைடே. ஸோ வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு என்னோடய ரொட்டீன் முடிக்கிறதுக்கு 11 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அன்றைக்கி 3வது ஆடி வெள்ளி. நான் எப்போவுமே எனக்கு யாருமே இதெல்லாம் சொல்லித்தரல. என் மாமியார் பண்ணுவாங்களா என்னான்னு கூட எனக்கு தெரியல. பட் எப்போவுமே எனக்கு மேரேஜ் ஆனதுலேருந்து எல்லா வெள்ளிக்கிழமையுமே, ஆடி வெள்ளி அப்படின்னா அது கொஞ்சம் ஸ்பெஷல் இல்லை. மற்ற பூஜைலாம் எனக்கு பண்ணணும்னு தெரியாது. பட் வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளி வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நைவேத்தியம், ஏதாவது ஒரு பிரசாதம் பண்ணி கண்டிப்பாக செய்வேன். இது வந்து நான் குவைத்தில் இருக்கும்போதே நான் சாமிக்கு பண்ணேன். ஏன்னா அதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் ஜேர்னி. அவர் கூட எனக்கு மேரேஜ் ஆகிட்டு 20 டேஸில் நாங்கள் குவைத்து போயிட்டோம். அங்கே தான் நான் ஃபஸ்ட்டு பூஜையை ஸ்டார்ட் பண்ணேன். அதுலேருந்து இப்போ வரைக்கும் ஆடி வெள்ளிக்கிழமை அப்படின்னா நான் எல்லா வெள்ளிக்கிழமைக்குமே பிரசாதம் வச்சு படைச்சிருவேன். நார்மல் டேஸில் வெத்தலை பாக்கு, பழம், சம்டைம்ஸ் என்னால் முடிஞ்சிச்சுன்னா ஏதோ ஒன்று செஞ்சு நான் படைச்சிருவேன். இன்றைக்கி வந்து நான் வந்து பருப்பு பாயசம் என்னால் முடியல தான், பட் சாமிக்கு ஏதோ செய்யணுமே அப்படின்றதுனால பருப்பு பாயசம் ரெடி பண்ணி வச்சுட்டு நல்ல நேரத்தில் பண்ணிடணும், படைச்சணும் சாமிக்கு. அப்படி நல்ல நேரம் மிஸ் ஆகிடுச்சுன்னா நான் கோவிலுக்கு போயிட்டு வந்து 12 மணிக்கு கோவில் அபிஷேகம் பண்ணுவாங்க. அது பார்த்துட்டு வந்து நான் வீட்டில் வந்து படைக்க ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி தான் போனேன். திருவிழா டைம் அப்படின்றதுனால திருவிழா ஸ்டார்ட் ஆக போகுது. எல்லா வெள்ளிக்குமே கூட்டம் வருவாங்க. 5 வெள்ளி இங்கே ரொம்ப ஃபேமஸ்ஸு. 5வது வெள்ளி தான் தேர் திருவிழா நடக்கும். இது வந்து 3வது வெள்ளின்றதால பயங்கர க்ரௌடு. வெளியூர்காரவங்களாம் ஒரு வழியில் போவாங்க, அப்புறம் உள்ளூர்காரவங்களுக்கு ஒரு வழி இருக்கும். அது வந்து நம்ம கேட்டுட்டு போகிறது. அது மாதிரி தான் போயிட்டு எப்படியோ அடித்து பிடிச்சி போயிட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ ஒரு கோவில் பக்கத்துலேயே ஒரு 4-5 கடை மட்டும் தான் போட்டிருக்காங்க. அதாவது 5வது வெள்ளி தேர் திருவிழா ஊரில் எங்கெங்கேயோ இருந்தெல்லாம் வருவாங்க. அந்த டைம் ஊரில் காலே வைக்க முடியாது, அவ்வளோ க்ரௌட் இருக்கும். முடிஞ்சால் அவங்க கூட நான் வீடியோ ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் சாமி பார்த்துட்டு எல்லாமே பண்ணிவிட்டு அங்கே தெரிஞ்ச பொண்ணு ஒரு பொண்ணு வந்தா, சின்ன வயசில் பார்த்தவ. அவள் கூட 2 வார்த்தை பேசிட்டு
அப்படியே சாமி கும்பிட்டுட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து நான் படைக்கணும்ல, வீட்டுக்கு வர்றதுக்கு 12:30 நான் வந்து 11 மணிக்கு மாதிரி கோவில் போனேன். ஆனால் வீட்டுக்கு வர்றதுக்கு 12:45 ஆயிடுச்சு. ஸோ வீட்டுக்கு வந்துட்டு சாமிக்கு அதுக்கப்புறம் பூஜை பண்ணிவிட்டு பாயாசம் வச்சு சாமிக்கு படைச்சேன்ல, பருப்பு பாயாசம். அது வந்து எனக்கு கோல்டு இருக்குது, அது எப்படி நான் சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவுக்கு கொண்டு போயிட்டு கொஞ்சம் கொடுத்துட்டு நான் திரும்ப ரிட்டர்ன் வந்து தான் வீட்டில் சாப்பாடு சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு ஒரு குட்டி வேலை இருந்துச்சு, ஈவினிங் போல் ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் போகணும். இது வந்து அதனால் ஹஸ்பண்ட் இருந்தால் அவங்க போயிருந்திருப்பாங்க. ஸோ அவங்க இல்லைன்னா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஃபுல்லாக நம்ம தான் எடுத்துக்கணும். குட்டி பசங்களுக்கும் பார்த்துக்கிட்டு எல்லாமே பண்ணணும். ஸோ ட்ரெஸ் எடுக்கிற வேலை இருந்துச்சு அப்படின்றதுனால போத்தீஸ் போகலாம் அப்படின்ட்டு தனியாகவே கிளம்பி போயிட்டு அவர் கூட போனேன்னா அவர் பார்த்து ரொம்ப நேரமாக ட்ரெஸ் எடுப்பார். பட் எனக்கு டைம் ரொம்ப கம்மி. ஸோ கடகடன்னு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துட்டேன் வீட்டுக்கு. அதுக்கப்புறம் வர்றதுக்கு ஒரு தம்பிங்க வர டைம் ஆயிடுச்சு. நான் போய் கூட்டிகிட்டு வரலான்னு பார்த்தேன். பட் நான் போய் கூப்பிட்டு வந்தாலும் டைம் ஆகிடும் அப்படின்றதுனால நானே வந்துட்டு அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் போகிறதுக்கு ரெடி ஆகணும். ஈவினிங் 6 அப்படின்னு சொன்னாங்க. இங்கே வந்து ஒரு ஹோட்டலில் தான் வச்சுருந்தாங்க. பர்த்டே ஃபங்க்ஷன் தான். யாருன்னா என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டோட பேபிக்கு பர்த்டே ஃபங்க்ஷன். இப்போ ஹஸ்பண்ட் இருந்தாருன்னா அந்த இடத்துக்கு நம்ம போனால் அதுக்கான இது வேறு மாதிரி இருக்கும். அவர் இல்லாமல் ஒரு இடத்துக்கு போகிறது, அதுவும் அவரோட ஃப்ரெண்டு ஃபங்க்ஷன்னா நம்ம எதுவுமே எதிர்பார்த்து போக முடியாது. அந்த ரியாக்ஷன்ஸ் வேறு மாதிரி இருக்கும். ஸோ நான் எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. பட் குட்டி பசங்களை கூட்டிகிட்டு போகணும் அப்படின்றது ஹஸ்பண்டோட விஷ். அதை விட்டுட்டு போகலாம், அவங்க 2 பேரும் விட்டுட்டு போயிருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா நான் அந்த டைம் அன்றைக்கி என்னவோ தெரியல, செம்ம ஈவினிங் பயங்கர மழை வேறு பெஞ்சிச்சு. ஆட்டோவில் தான் போகலாம் அப்படின்னு நினச்சேன். அப்பா வந்து நான் பைக்கில் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னதுனால சரி ஓகே அப்படின்ட்டு அப்பா கூட போனோம். மழை லைட்டாக தூறல் போட்டுட்டு தான் இருந்துச்சு. இவங்க வந்து குட்டியாக லைட்டாக ஒரு ட்ராப் பட்டாலுமே சளி பிடிச்சிடும். ஏற்கனவே உடம்பு முடியல, இதில் ஃபங்க்ஷன் போனது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அவங்க அங்கே என்ஜாயுமே பண்ணவே இல்லை. ஃபங்க்ஷன் வந்து அண்ணாமலை ஹோட்டலில் தான் பண்ணியிருந்தாங்க. இது ஃபர்ஸ்ட்டு ஏற்கனவே அவங்களுக்கு ஒரு பெரிய பொண்ணு ஒன்று இருக்கா 9 இயர்ஸில். 2வது பையனுக்கு தான் அவங்களுக்கு பர்த்டே. ஃபர்ஸ்ட் பர்த்டே பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்வைட் பண்ணிட்டாங்க, போய் தான் ஆகணும் அப்படின்ட்டு ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு நாங்கள் போயிட்டோம். போனால் குட்டி பசங்க அதில் எல்லாருமே யாருமே தெரியல, எனக்கே யாருன்னு தெரியல. ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு, அவங்க ஒய்ஃபு, அவங்க வீட்டு சைடு மட்டும்தான் ஓரளவு தெரியும். பட் நிறைய பேர் வந்தாங்க, அவங்களாம் எனக்கு யாருமே தெரியல. நான் அப்பா மட்டும் தனியாக போய் உட்காந்துட்டு அங்கே ஆட்டம் பாட்டம் எல்லாம் செலிப்ரேட் பண்ணாங்க. போகிற இடத்துல அவங்க கவனிக்கணும், அவங்க இது பண்ணணும் அது பண்ணணும் அப்படின்னு நம்ம எதுவுமே எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா உங்களுக்கே தெரியும், நம்மளோட ரிலேட்டிவ் சைடு நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாமே நல்லாயிருக்கும், நல்லா கவனிப்பாங்க அப்படின்ட்டு போகலாம். இவங்க நமக்கு யாருன்னே தெரியாது. ஸோ நம்மளை அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க, நம்மளை வந்து அவங்க கவனிக்கணும் அப்படின்ற மாதிரி போகக்கூடாது. போகிற இடத்துல என்ன வேணால் நடக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி தான் போகணும் அப்படின்னு மைண்ட் செட்டில் தான் போனேன். அதேமாரி சில இன்சிடென்ட்ஸும் நடந்துச்சு. பட் ஓகே, குழந்தைங்க வந்து இவங்க யார் கூடயும் போய் மிங்கிள் ஆகிற கேரக்டர் கிடையாது. சரி, ஃபங்க்ஷன் முடிஞ்சிட்டு கிஃப்ட்டு கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு வரும்போது அங்கே பஸ்ஸு செட்டப்லாம் அந்த டெக்கரேஷன்ஸ்லாம் இருந்துச்சு. அதை பார்த்தோன்னே தான் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் சரி ஓகே அவங்க கொண்டு போய் விடலாம் அப்படின்ட்டு கொண்டு போய் விட்டேன். உடனே அங்கே ஜாலியாக கொஞ்ச நேரம் விளையாட ஆரம்பித்தாங்க. அப்புறம் 9 o'clock ஆகிடுச்சு. சரி டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். தம்பிங்க பார்த்திங்கன்னா பெருசாக எதுவும் சாப்பிடல, நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் நான். பட் குழந்தைங்க பஃபே அப்படின்றதுனால பெருசாக சாப்பிட்ற மாதிரி கேட்டாங்க. பட் எதுவுமே சாப்பிடவே இல்லை. பெரியவர் வந்து பன்னீர் க்யூப்ஸ் மட்டும் ஒரு 2-3 சாப்பிட்டார், அவ்வளோதான். மற்ற இதெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டாங்க. பயங்கர காஃப் அண்ட் கோல்டு. பட் ஐஸ்கிரீம் வேணும், எல்லோரும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு ஐஸ்கிரீம் வேண்டாம் அப்படின்ட்டு கூட்டிகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன விஷயந்தான். பட் இது நம்ம வாழ்க்கையில் நம்ம யூஸ் பண்ணிட்டோன்னா நம்ம லைஃப் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நாம் வந்து எவ்வளோதான் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம லைஃப்பை லீட் பண்ணிவிட்டு நல்லா சூப்பராக யார்கிட்டையும் போயிட்டு கையேந்தாமல், எந்த கஷ்டத்தையுமே ஷேர் பண்ணாமல் போய் நிற்காமல் சொந்தமாக வாழ்ந்துன்னு வச்சுக்கோங்களேன், உனக்கு என்ன, நீ சூப்பராக ராஜ வாழ்க்கை தான் வாழற அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே நம்ம சுமாராக வாழ்ந்துன்னு வச்சுக்கோங்களேன், என்ன இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா, இப்படி கூட வாழ்வாங்களா அப்படின்ற மாதிரி குறை சொல்லுவாங்க. இதுக்குன்னே ஒரு கூட்டம் வரும்.
நம்மளை பற்றி மற்றவங்க பேசுகிறதுக்கு நாம் இடம் கொடுக்காம அதை இந்த காதில் வாங்கிட்டு அந்த காதில் விட்டு பாருங்களேன், நம்ம லைஃப் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நாம் நம்ம வாழ்க்கையை நிம்மதியாக சந்தோஷமாக வாழணும்னு வச்சுக்கோங்களேன், யார் சொல்கிறதையுமே நம்ம கேட்காம, அதாவது எப்படின்னா, குறை சொல்கிற வாயையும் குறைக்கிற நாயையும் எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான். நாம் உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை உசுப்பேத்தி ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டைமில் நம்மளை உசுப்பேத்தி நம்ம வாயை பிடுங்கி அதில் சில வார்த்தையெல்லாம் வரும் பாருங்கள், அதெல்லாம் பதம் பார்த்துருவாங்க. இதையே கொண்டு போயிட்டு சொந்த பந்தத்தில், தெருவில், பக்கத்து வீடு, ஏன் பக்கத்து ஊரில் இருக்க நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு கூட இந்த விஷயம் போயிடும். ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸ் உங்கள் லைஃப்பில் இருக்கணுமா, யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாது அப்படின்றத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். அந்த பர்சன் யார் அப்படின்றத கண்டுபிடிச்சி அவங்க தள்ளி வச்சிட்டிங்கன்னா நம்ம லைஃப் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்குன்னு நம்புகிறேன். பாய்.